அதன்படி சமீபத்தில் எங்களுடைய திருமணம் எனது நண்பர் வீட்டில் மிகவும் எளிமையான முறையில் இந்து முறைப்படி நடைபெற்றது. திருமணத்திற்கு பின்னர் அவருடன் ஒன்றாக வாழ இனி நாங்கள் தனியாக இருக்க வேண்டாம் என உன் அம்மா மற்றும் பிள்ளைகளுடன் பூந்தமல்லியில் உள்ள என்னுடைய வீட்டிற்கு வர வேண்டும் என கூறினேன். நான் ஒரு நடிகை என்பதால் என்னை பார்க்க சிலர் வீட்டுக்கு வருவார்கள். அவர்களுடன் நெருக்கமாக இருக்க வேண்டிய நிலை ஏற்படலாம். அதையெல்லாம் நீங்கள் கண்டும் காணாமல் தான் இருக்க வேண்டும். அதேபோல் நான் உங்களுடைய வீட்டிற்கு வர முடியாது என்று கூறினாராம். மேலும் ரிகானா முதல் கணவரிடம் இருந்து விவாகரத்து பெறவில்லை என்பதும் எனக்கு திருமணத்திற்கு பிறகே தெரிய வந்தது. விவாகரத்து பெற்றதாக கூறி தன்னை திருமணம் செய்து ஏமாற்றியது மட்டுமின்றி தன்னிடம் இருந்து ரூபாய் 18 லட்சத்திற்கும் மேல் ரிகானா பெற்றுள்ளதாகவும் அதற்கான ஆவணங்கள் தன்னிடம் உள்ளதாகவும் கூறி தற்போது தன்னுடைய புகார் மனுவில் தெரிவித்துள்ளார். இந்த புகாரின் அடிப்படையில் ராஜ்கண்ணன் மற்றும் ரிகானா பேகம் ஆகிய இருவரிடத்திலும் பூந்தமல்லி போலீசார் விசாரணை செய்து வருகின்றனர். இப்படி நடிகை ஒருவர் திருமண மோசடி செய்த சம்பவம் சீரியல் வட்டாரத்தில் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது.